வணக்கம் நண்பர்களே. சத்சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் வை ஜீசஸ்ன்னு பார்த்துன்னுக்குறோம் இல்லையா. இன்றைக்கி நாம் ஜீசஸ் இஸ் மை ஃப்ரீ வில் அப்படின்னு பார்க்கலாம். இயேசு என் மனப்பூர்வமான நண்பன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறதுக்கு வார்த்தை அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமான காணிக்கை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது வந்து எப்படின்னா ரெண்டு வாய்ப்புகள் இருக்கும்பொழுது ஒன்றை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்தால் அது பேர் ஃப்ரீ வில். ஸோ சரி, எனக்கு ரெண்டுமே வேணும், நல்லதும் வேணும் கெட்டதும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ தட்ஸ் நாட் அ ஃப்ரீ வில். ஸோ ஒரு தேர்வு அப்படிங்கிறது ஃப்ரீ வில். ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையும் தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஃப்ரீ வில்லாக இருக்குமா? இருக்காது இல்லையா. ஸோ இப்போ நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் தீமையை விட்டு நன்மையை சேர்ந்து கொள்ளணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம். ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், அதிபதி ஆகிய ஆண்டவர் என்ன சொல்வார்னு கேளுங்கோ. ஸோ இது நல்லதுப்பா, இது கெட்டதுப்பா, நீ நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு அனுமதி இருக்குங்கிறது அர்த்தம் அல்ல. ஸோ அதிபதித்துவம் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ நீ நல்லபடியாக இல்லை, ஆனால் ஃப்ரீ வில் அப்படிங்கிறது, அதாவது தேர்வு அப்படிங்கிறது நன்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ நல்லது கெட்டதுங்கிறது இருக்குது, நீ தீமையில் இருக்கிறாய். ஸோ நீ வந்து இந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிற இந்த தேர்வை எடுத்துக்கொண்டு, நன்மை தேர்வு அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டு நீ நன்மைக்கு வா அப்படின்னு ஆண்டவர் அழைப்பு கொடுக்குறார். ஸோ இப்படியும் இருக்கலாம் அப்படி இருக்கலான்னு ஆண்டவர் சொல்லலை. உனக்கு வந்து தேர்வு செய்யும் உரிமை இருக்கிறது. ஸோ நன்மை தீமைங்கிறது இருக்குது, ஒரு நன்மைங்கிறது இருக்குது அப்படின்னு ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார். ஸோ அதை தான் நம்ம பார்க்கணும், சரியா. ஸோ இதுதான் யதார்த்தம். சரி, இப்போ நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம நன்மை எது சண்டையா, இல்லை நீங்கள் வந்து 911க்கு கால் பண்ணுறதா? ஸோ பாருங்க, 911 அந்த நாட்டில் 911க்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க கூட்டிகிட்டு வந்து இட்ஸ் என்ன சொல்கிறது, அது ஒரு இதில் இருக்குமா, அது ஒரு டேக்ஸ் பேயர், உங்களோட குடியுரிமையிலேருந்து அது பறிக்கப்படும். ஸோ அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். உங்கள் குடியுரிமைக்கான சலுகையை அது பறித்து விடும். அப்போ உங்களை பிரித்து வச்சுருவாங்க, குடும்பத்தை பிரித்து வச்சுருவாங்க. நீங்கள் தப்புன்னு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களை பிரித்து வச்சு விடுவார்கள். ஏன்னா நீங்கள் சண்டை போடக்கூடாது, ஏன்னா நீங்கள் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இப்படி இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், காயின் ஆபேல் வந்து பலி செலுத்துகிறார்கள். ஆபேலின் பலி ஏற்கப்படுகிறது, காயினோட பலி ஏற்கப்படுகிறது பழப்பில்லை. ஆனால் இங்கே பாருங்கோ, அவன் பலிபீடம் இருந்தது, அவன் பலி செலுத்தினான். காயின் செய்ய வேண்டியதை செஞ்சுருக்கான், ஸோ செய்திருக்கலாம். ஸோ இப்போ வந்து பலி ஏற்கப்படலன்னொடனே காயினுக்கு கஷ்டம் வந்துடுச்சு. சரி, இது என்ன நல்ல பெருந்தன்மையாக தான் ஆபேல் கொழுமையானவைகளை கொடுத்து பலி செலுத்தி எல்லோரும் சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கும். நானும் தான் செலுத்தினேன், தானியங்கள்லாம் கொடுத்தேன், இதெல்லாம் கொடுத்தேன். ஸோ எல்லாம் சேர்ந்து தான் செஞ்சோம். ஆனால் எனக்குள்ள ஒரு குறைவு இருக்குது, எனக்குள்ள ஒரு மன சந்தோஷம் இல்லையே அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஃப்ரீ வில்லுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, உற்சாக பலி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அந்த உற்சாக பலி நமக்கு இல்லையே. ஆமாம், அதாவது ஃப்ரீ வில் ஆஃபரிங் சொல்கிறாங்க இல்லையா, அது நமக்கு இல்லையே. ஸோ நம்ம ஆஃபரிங் ஃப்ரீ வில்லாக இல்லையே அப்படின்னு அவன் சங்கடப்படுறான். சரி, சங்கடப்பட்டானா? ஆனால் சங்கடப்பட்டும் கூட அவன் ஒரு பழியே வச்சுட்டு இருந்தான், ஒரு பகை வச்சுட்டு இருந்தான். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ காயினுக்கு ஒரு வார்த்தை வருது. ஆண்டவர் சொல்கிறார், மாரி உன்னால் முடியல, உனக்கு ஏதோ சங்கடம் வந்துடுது, அவன் மேலே உனக்கு பழி வந்துடுது, அவன் மேலே உனக்கு பொறாமை வந்து விட்டது. ஸோ நீ அவனை பார்த்து நீ கஷ்டப்படுறாய், இது உன் மனநிலையாக மாறிவிட்டது. ஸோ எதனால் மாறிச்சு? உன் பலி காணிக்கை சரியில்லை, நீ வந்து உன் தாய் தகப்பனாரோ வழி செலுத்தும் ஒரு இதில் இருந்திருக்காங்கோ, ஒரு வாழ்க்கை முறையில் இருந்திருக்காங்கோ, இதெல்லாம் வந்து உங்கள் இதில் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற ஒரு இதில் இருந்திருக்காங்கோ, ஒரு பண்பாட்டில் இருந்திருக்காங்கோ. ஆனால் அது உனக்கு இப்போ சரியாக வரலை. சரி,
ஒன்று செய், நீ வெளியேறிவிடு, நீ வந்து வேறு இடத்துக்கு வந்துடு. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இப்போ உனக்கு வந்து வயல் வேலைன்னு சொன்னீங்கன்னா நீ வயல் வேலைக்கு வந்துடு, நீ அவன்கிட்ட போகாதே. ஸோ இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உனக்கு வைக்கோல் வேணும்னா காயின்கிட்ட தான் வரணும். ஏன்னா ஆட்டுக்கு வைக்கல் வேணும், ஆட்டு மாட்டுக்கு வைக்கல் வேணும்னா அவன் இங்கே தானே வரணும். ஸோ இட்ஸ் அன் இன்டர்டிபெண்ட். ஆனாலும் நீ அவங்ககிட்ட போகாதே, அவங்ககிட்ட விலை பேசாதே, வேணா உன் வீட்டுக்கார மாட்டை சொல்லி கொடுக்க வை, கொடு. ஸோ அப்படிலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையா, அவனை நீ ஆண்டு கொள்ளுவாய். யாரை ஆண்டு கொள்ளுவாய்? நீ தான் முதல் பிள்ளை, புரியுதா? அவனை நீ தம்பியாக வச்சுன்னு இருப்பாய். ஸோ ஒரு 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 ஹேண்ட்லிங் உங்ககிட்ட இருக்கும். ஆனால் நீ வந்து தீமை செய்தீங்கன்னா அவன் உன் வாசப்படிக்கு வந்துடுவான். யார்? மூணாம் மனுஷன் வாசப்படிக்கு வந்துடுவான். தேவையா இது நமக்கு? சொல்லுங்க. அண்ணன் தம்பிங்கிற உறவு போய் மூணாம் மனுஷன் வந்துடுவான். யார்? சாத்தான். பாவம் வந்துடும் உனக்குள்ளே. பாவம் என்ன வந்துடும்? சாத்தா என்ன செய்வான்? உனக்கு பகையை மூட்டி விடுவான். அவனை கொலை பண்ணுறது எப்படி, அவனை இது ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது எப்படின்னு அவன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இப்போ அதுதானே நடந்தது. உனக்கு கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டு. நீ ஏன்னா ஆண்டவர் சொன்ன இந்த பாகப்பிரிவினே நீ எடுத்துக்கல. நம்ம தனியாக வந்துடணுங்கிற ஆண்டவர் சொன்ன அந்த ஆப்ஷனை நீ எடுத்துக்கல. யூ டோன்ட் ப்ராக்டிஸ் யுவர் ஃப்ரீ வில். ஆமாம், ஒரு சமாதானத்தின் வழியை நீ எடுத்துக்கொள்ளவில்லை. ஆமாம், ஃப்ரீ வில்ல ஒரு உற்சாக பலியும் சமாதான பலி மாரி தான் இருக்கும். ஸோ அத்தனை ஒரு ஒரு இது கட்டுப்பாடு நமக்கு இருக்குது. நீங்கள் யோசிப்பு பாருங்க. அவன் வந்து இரக்கத்தை பார்க்குறான். ஆண்டவரின் இரக்கம் இருக்கிறத அவன் சகோதரர்கள் வருகிறார்கள், இறங்குகிறான். ஸோ இறங்கி அவர்களுக்கு தானியம் கொடுக்குறான். ஸோ அப்போ அவன் சகோதரர்களுக்கு கொடுக்கறது இரக்கம், ஏன்னா அது தாயன்பு மாரி. சரி, ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னு கேளுங்கோ, ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார், ஆண்டவர் என்னை இப்படி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறான். அதோட கூட இவங்க வந்து சகோதரர்கள் இவனை பார்க்க வரும்போது இவனை ஆண்டவனாக்கிட்டாங்க. ஆண்டவனே, நாங்கள் வந்து இது இல்லை, நாங்கள் வந்து தவறானவர்கள் இல்லை, நாங்கள் தானியம் வாங்க வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் யோசேப்பு பார்வோன்கிட்டே போயிருக்கிறான், ஆனால் அவனை ஆண்டவன் சொல்லலைப்பா. ஃபாரோவை போய் அவன் ஆண்டவன் சொல்லலை. ஸோ இவங்களை போல் அவன் நடந்துக்கலை. ஸோ ஆண்டவர் இருக்கிறார், அவர் வந்து சர்வ வல்லமை கொண்டவர். ஸோ சர்வ வல்லவருக்கு ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்வ வல்லவர் ஒரு ஃப்ரீ வில்லை வச்சுன்னுக்கிறார். நன்மையை தன் தேர்வாக கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட தீமை கிடையாது. ஸோ அவர்கிட்ட ஒரு உற்சாகமான ஒரு பலி இருக்கிறது. சர்வ வல்லவரே ஒரு பலி காணிக்கையே வச்சுருக்கிறார், பலியின் பங்கை வச்சுருக்கிறார். நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பைபிளை திறந்து பார்க்கணும். ஸோ பாஸ்டர் எப்ரேயர் படம்லாம் நடத்தினாரா ஞாபகம் இருக்குதா? ஸோ பைபிளை எடுக்கலாமா? படிப்பீங்களா? மாமியை படிக்க சொல்லட்டுமா? ஐ டோன்ட் நோ ஷி டோன்ட் ஹேவ் மைக்னா நானே படிக்கிறேன். எபிரேயர் புஸ்தகம் 13 பாருங்க 10. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகத்தினுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரினாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். ஸோ இப்போ இதில் வந்து இந்த எபிரேய புஸ்தகத்தில் பவுல் அடிகளார் என்ன சொல்கிறார்? ஸோ அதாவது நீங்கள் வந்து பரிசுத்த ஸ்தலத்தை நினச்சின்னு இருக்கீங்க, பரிசுத்தம் மகா பரிசுத்தம் அப்படின்னு பார்க்குறீங்க. பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, அதன் அடையாளங்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது? பிரமாண கற்கள் இருக்கிறது. பிரமாண கற்கள் 10 கட்டளை இருக்குது இல்லையா?
பட்டுக்கட்டில் இருக்குது, அதில் வந்து செய்யாதுன்னு சொல்லுது. இதெல்லாம் உண்மை அப்படி சொல்கிறாங்கோ. அது வந்து மகா பரிசுத்தம். ஆனால் இங்கே நம்ம காரியம் என்னென்னா, நீங்கள் அங்கே போகிறதுக்கு மகா பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து பலிபீடத்தை மகா பரிசுத்தமாக ஆக்கணும். ஸோ அது எப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிருகம் அடிக்கப்படணும், அடிக்கப்பட்டு ரத்தம் பலிபீடத்திலே தெளிக்கப்படணும். அதுக்கு முன்னாடி பலிபீடத்தை நல்லா வாட்டர் வாஷ் பண்ணணும், நல்லா நிறைய தண்ணி ஊற்றி பலிபீடத்தை நல்லா கழுவணும். அது வந்து பலிபீடம் அந்த நேரத்திலே அந்த ரத்தத்தால் ரத்தம் தெளிக்கப்படும் போது, ரத்தம் பூசப்படும் போது, அந்த கொம்புகளிலே ரத்தம் பூசப்படும் போது அது வந்து மகா பரிசுத்தமாக இருக்கும் பலிபீடம். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, உள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அந்த 10 கட்டளைகளின் அடையாளம் இங்கே பலிபீடத்துக்கு வந்துடும். அப்போ பார்க்கலாம், பலிபீடத்துக்கு வந்துடும். அப்போ உள்ளே இருக்கிற எல்லா அடையாளமும் பலிபீடத்தில் இருக்கும். பலிபீடத்தில் ஆரோனின் தளித்த கோலம் இருக்கும், பலிபீடத்தில் மண்ணாக இருக்கும், பலிபீடத்தில் உங்களுக்கு மோசம் இருப்பான். ஸோ நீங்கள் அதை கவனிச்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் அதுதான் பார்க்கணும். ஸோ அப்போ என்ன இருக்குது மோசம் இருக்கானா? மோசைக்கு என்ன வருது பாருங்க. வந்து பேர் என்ன, மோசையை எதிர்த்து வருகிறார். யார் வருகிறார்? கோராகு வருகிறார். கோராகு, நாங்கள் வந்து ஜனங்கள்லாம் பரிசுத்தம், நீ லேவியன் நானும் லேவியன், ஸோ உன் பலியும் என் பலியும் ஒன்றும். ஸோ அது என்ன, நீ வந்து ஆரோனியன். ஆமாம், ஏன்னா இவன் வந்து ஆரோனுக்கு சகோதரன், ஆரோனியன். அதனால் இவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இது உண்டு, லேவி கோத்திரம் மோசே. ஆனால் நானும் லேவி கோத்திரம் தான், நானும் கோராகு தான். ஆனால் நீ ஆரோனியன்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? ஆரோனின் சகோதரன் சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அது ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் லேவிக்குள்ளே நீங்கள் தனியாக வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு கோராகு கிளைம் பண்ணுறான். சரி, கிளைம் பண்ணுறான்னா, அவர்கள் ஒரு கூட்டமாக என்ன பண்ணாங்கோ, அந்த கூடார ஆலயத்திலேருந்து பலி காணிக்காக, அதாவது தூப காணிக்கைக்காக இருக்கிற கிண்ணங்கள் எல்லாம் எடுத்துன்னு போய் அவர்கள் தூபம் போட்டு ஆண்டவருக்கு முன்னாடி ஓன் காணிக்கை வருதா, ஓன் பலி ஏற்கப்படுதா, எங்கள் பலி ஏற்கப்படுதான்னு அந்த பாத்திரத்தை வச்சு அவர்கள் சோதனை பண்ணார்கள். அதில் அவங்க பாத்திரமெல்லாம் நெருப்பு வந்து அவர்களெல்லாம் எரிந்து போய் விடுகிறார்கள். அதாவது ஒரு கோராகு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு மண் புதைச்சி போடுறது அவங்களெல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இது பலிபீடம், இது மகா பரிசுத்தம், இது அந்த அவங்க கையில் வச்சுருந்த பாத்திரமெல்லாம் பரிசுத்தம். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பலிபீடத்தில் தட்டுங்கோ, அதில் வந்து தகடா தட்டிடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அந்த அளவுக்கு பலிபீடம் மகா பரிசுத்தமாக இருக்கிறது மோசேவை போல். ஸோ அதனால் நீங்கள் மோசேவை சோதிச்சிங்கன்னா அவர் பலிபீட மனிதன். அப்போ நம்ம எபிரேயரில் படித்த மாதிரி தான் நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. ஸோ பாருங்கள், பலிபீட பரிசுத்தமானால் தான் இது மகா பரிசுத்த அறையில் பெட்டியை பரிசுத்தப்படுத்த முடியும், மகிமையை பரிசுத்தப்படுத்த முடியும். ஸோ அதுதான் நமக்கு காரியம். அப்போ நீங்கள் வந்து பலிபீடத்தில் இருக்கிறீங்களா? மோசே இருந்தான். நீங்கள் பார்க்கலாம், அவங்க உள்ளே போய் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்து தன்னை வந்து பலிபீடத்தோடு மட்டுமே அவன் அடையாளப்படுத்தினா அதுதான் முக்கியம். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு இதில் இருக்கோங்க, என்ன சொல்கிறது, ஒரு தாழ்வில் இருக்கணும், ஒரு தாழ்மையில் இருக்கணும், ஒரு தயவுள்ள செயல் நம்மள்கிட்ட இருக்கணும். ஆமாம், இப்போ நம்ம இரக்கத்தை பார்த்தோமா, இரக்கம் வந்து ரக்கும், அது வந்து அவன் சகோதரர்களுக்கு தாய் அன்போடு வந்தது. இப்போ வந்து அது வந்து தயவு வந்து ஹெசட், இட்ஸ் ஓவர் ஃப்ளோயிங் லாயல் லவ். ஹெசட் அப்படிங்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தயவு எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்களா, ஃபாரோ கிட்ட போகிறாங்களா, நீங்கள் எங்களுக்கு தானியம் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நாங்கள்லாம் செலவு பண்ணிட்டோம், எங்கள்கிட்ட காசு இல்லை, இது இல்லை, இப்போ நாங்கள் வித்தாத்தா ஏதாவது நீங்கள் உதவணும்னு சொல்லி ஃபாரோன் கிட்ட போகிறான். அவன் என்ன சொன்னான், முன்னாடி என்ன சொன்னான், இப்போ பாரு நான் உனக்கு மோதிரமெல்லாம் போடுறேன், நீ கவர்னராக இருக்கலாம், நீ வந்து பெரிய இடத்துல இருக்கலாம், நான் ஃபாரோ அப்படின்னு சொன்னான். அன்றைக்கி வந்து யோசேப்பு சாமநாத் பண்ணையாவாக இருந்தான். ஸோ பாருங்க, இந்த கற்பனையை அவன் செய்கிறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான், தானியத்தை சேர்க்கறதுக்கு என்ன பாடுபட்டிருப்பான். இன்றைக்கி இவங்க ஆடு மாடுகள்லாம் விற்று தானியம் வாங்குறாங்க. அப்போ அவன் எப்படி விலைக்கு வாங்கினான், நீங்கள் அதை யோசிச்சு பார்க்கணும்.
நாம் என்ன சொல்கிறோம், சாலமனுக்கு பாரு 1000 பொண்டாட்டி இருக்குது. ஸோ பாருங்க, இவன் சாம்நாத் பண்ணையா, இவன் இவன் எகிப்தின் இளவரசன் மாரி இருக்கான், அதிபதி மாரி இருக்கான். ஸோ இவன் வந்து இப்போ என்ன பண்ணணும், தானியத்துக்கு இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கான். ஆனால் இப்போ ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி வருது. அக்ரிகல்ச்சரில் என்ன பண்ணுறாங்க, மோனோக்ராப் தான் இருக்கணும், எல்லாம் தானியமாக தான் இருக்கணும், ஏன்னா 7 வருஷத்துக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும். ஸோ ஏன்னா பின்னாடி பஞ்சம் வரப்போது சொல்ல முடியாது, மக்கள்கிட்ட நீங்கள் பஞ்சம் வரப்போகுதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கள வந்து உற்சாகத்தோடு இந்த இந்த மன மகிழ்ச்சியான ஒரு என்ன உற்சாக பலியோடு வச்சுருந்தீங்கன்னா தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, உங்களுக்கு அந்த விளைவின் பலனை உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. அவன் அவ்வளோ திரளான தானியங்களை கொண்டு வந்தானா, மணலத்தனையான தானியங்களை கொண்டு வந்து சேர்த்து வச்சுருந்தானா, கடங்களை சேர்த்து வச்சுருந்தானா, முத்திரை போட்டு வச்சுருந்தானா, எகிப்திய முத்திரையை போட்டு வச்சுருந்தானா. பட் 2% மட்டும் இது, அதாவது இப்போ 5ல் 2 மட்டும் ஃபாரோவுக்கு போயிடுது. தட் மீன்ஸ் 20% கோஸ் டு த கேபிட்டல். ஸோ கேபிட்டலில் 20% எதுக்காக போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஆர்மி அண்டு ப்ரீஸ்ட், அந்த அவனோட சம்பிரதாயத்தை அவன் பாதுகாத்துக்கிட்டான், அவனோட அரண்மனையை அவன் பாதுகாத்துக்கிட்டான் 20% வச்சு. அப்போ மீதி இருக்கிற பர்சன்டேஜ்லாம் ஸோ இட் மஸ்ட் பி கோயிங்னா, விதை தானியம்லாம் வேணும், இப்போ பஞ்சம் தீரணும், மக்கள் விற்கிறாங்க. அப்போ விற்கணும்னா வாங்கியிருக்கணும்ல, நான் தான் சொல்லின்னு இருக்கேன். ஸோ அவன் எவ்வளோ கொண்டாட்டத்துக்கு சொல்லி, எவ்வளோ இதை சொல்லி, ஃபாரோவோட ஏற்பாடெல்லாம் செஞ்சு அவன் எகிப்திய பெண்ணை கல்யாணம் பண்ணி, ஸோ எவ்வளவோ அவன் தன்னை தியாகம் பண்ணி ஏதோ ஒரு மனமகிழ்ச்சியின் காரியத்தை கொடுத்து மக்களை சமாதானம் பண்ணி தான் அவன் இந்த அதிபதித்துவத்தில் அவங்க கஷ்டப்பட்டு தான் அவன் இதெல்லாம் சேர்த்து வச்சுருந்து இப்போ கொடுக்குறாங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு அவன் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான், அவங்க கஜாதாவை காலி பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து கிடங்கு ரொம்ப இருக்கும். இப்போ கஜானாவே மறுபடியும் திருப்பி கல்லா கட்டுறான். சரி, எப்படியோ கட்டினானா போனான்னா தயவுள்ள காரியமாக செய்கிறான் பாருங்க, எகிப்தின் அடையாளத்தோடு செய்கிறான். ஆனால் அவனுக்கு பேர் என்ன வந்துச்சு, யோசேப்பிடம் போங்க. இப்போ தானே சாம்நாத் பண்ணையான்னு சொன்னேன், யோசேப்பிடம் போங்கன்னு சொன்னீங்களே. அப்போ நான் ஃபேரோன்னு சொன்னேன், அப்போ உன் கற்பனையாக இருந்தது, இப்போ இவன் கற்பனையாக போயிடுத்தேன்னும். கண்டிப்பாக அடுத்து விதை போட்டு அடுத்து விளைச்சல் வர்ற வரைக்கும் அது வந்து யோசேப்பின் கற்பனையாக தான் இருக்கும்னு ஆண்டவர் யாக்கோபை கொண்டு வந்து யோசேப்பை திருப்பி கொடுத்தாரு பாருங்கோ, அவன் பேரை திருப்பி கொடுத்தாரு பாருங்கோ. அதுதான் ஃப்ரீவில், ஆண்டவருடைய மனப்பூர்வமான கற்பனைங்கிறது அவருடைய ஃப்ரீவில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், யோசேப்பு நல்ல ஒரு உதாரணம். ஸோ அதில் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இட் இஸ் டு ஹேப்பன் லைக் தட். ஆமாம், இப்போ நம்ம கோராகோட கதையை கேட்டோம் இல்லையா, அதுமாரி தான் தாவீது கூட யோபை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தான். அதுமாரி நான் வந்து ஒரு இதில் இருந்தேன், எனக்கு ஒரு ட்ராவலில் இருந்தேன், இதில் இருந்தேன், கஷ்டத்தில் இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு வந்து அடைக்கல பட்டத்தில் ஆதரவு கொடுத்தாங்கோ, நான் மறந்து போயிட்டேன். நீ அவெல்லாம் பார்த்துக்கணும், நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நீ வந்து இதுக்கு போகிற, நீ வந்து ஒரு மனமகிழ்ச்சி காரியத்தில் ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங்க்கு போகிறாய். அப்போ நீ வந்து இவங்களை ஞாபகம் வச்சுக்கணும், இவங்க பழசெல்லாம் மறந்துடக்கூடாது. பாருங்க, நான் வந்து துரத்தப்பட்டேன், திரும்பி வந்தேன், அதெல்லாம் நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும், அதெல்லாம் நீ வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அவன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான். ஸோ ஒரு தந்தையோடைய ஆசீர்வாதம் ஃப்ரீ வில் ஆஃபரிங் அப்படின்னு நீ பார்க்கணும். அது வந்து எப்படின்னா அதிகப்படியான ஆஃபரிங், அதாவது ஏற்கனவே ஒரு ஆஃபரிங் இருக்கும், அதாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அதோடு சேர்த்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க பாருங்க. ஆமாம், எங்கேயாவது ஒன்று மறந்துட்டாலும் அந்த மறதியை கூட கொண்டு வந்து சேர்த்து அதையும் ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய இது வந்து காரியம் வந்து ஆண்டவருடைய கருணை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ எல்லாருக்குமே ஒரு பலிபீடம் இருக்குது, இது சொல்கிற மாதிரி அதை நீங்கள் வந்து அனுசரிக்கணும். நீங்கள் பலிபீடத்தை அனுசரிக்காமல் மகாபரிசுத்தமாக இருக்க முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இட்ஸ் பிரமாணம் தானேப்பா, நம்ம கடைப்பிடிச்சா அவங்க நம்ம சுத்தமாக இருக்க போகிறோம், என்னை தவிர அப்படின்னு நீ சொல்லின்னு இருக்கலாம், அடுத்த பொருளுக்கு ஆசைப்படாதுன்னு சொல்லின்னு இருக்கலாம். மேபி இட்ஸ் அன் ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் காட், இட்ஸ் நாட் ஆஃப் இஷ்யூ. ஆமாம், ஆண்டவரோட சர்வ வல்லமைத்துவம் சாதாரணமான நன்மை தீமையிலே இருக்கும், நம்ம அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கெட். ஸோ ஃப்ரீ வில்ங்கிறது வந்து வாலண்டரி கிஃப்ட், அதாவது நம்ம வந்து நம்மளாக போய் முன்வந்து தாழ்மையாக செய்கிற காரியம். ஸோ பாருங்க, இப்போ நம்ம வந்து பலிபீடத்தில் நம்மளை கொடுக்குறது தாழ்மையான செயல். நம்ம எங்கேயும் நம்ம கொடுக்க மாட்டோங்க, நம்ம அடையாளமாகி
உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே சேர்ந்துடணும், நான் ஆரோனின் கோல் அப்படின்னு சொல்கிறதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். இல்லை நான் பலிபீட ஆத்மான்னு சொல்கிறதுல உங்களுக்கு இருக்காது. ஸோ தந்தையே இது வந்து ஒரு சமாதானம், அதாவது ஒரு மனமுவந்த காணிக்கையாக, ஒரு மனசாட்சியின் காரியமாக நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பலிபீடத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பங்கடைய வேண்டும். ஸோ ஆண்டவர் தான் அங்கே மனப்பூர்வமான மனிதன், மனசாட்சியான மனிதன் மனசாட்சி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இங்கே அந்த 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 வார்த்தையெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே நிறைய பேர் நம்மள்கிட்ட வேறு இதிலெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்குது பிரதர். எனக்கு என்னமோ மனசாட்சியே இல்லாத மாதிரி, நான் வந்து இங்கே வந்து இது பண்ணுற மாதிரி, இங்கே வந்து நான் ஏதோ வேறு ஏதோ ஒரு இதில் இருக்கிற மாதிரி, வேறு ஏதோ உலகத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது சார். ஸோ அதை நம்ம கான்ஷியஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து விழிப்புணர்வு வரணும். எனக்கு சந்தோஷப்பா நீ மனசாட்சியின் விழிப்புணர்வெல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன சொல்கிறது, உன்னை பலிபீடத்திலே நீ சேர்த்துக்க மாட்டேங்கிறாய். அப்படி இருக்கும்பொழுது நீ மனசாட்சியை பற்றி பேச ஆரம்பிச்சிட்ட. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதில் இருக்கிறவங்க அதை செய்ய முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது ரத்தம் பூசுகிறவங்க அதில் பங்கடைய முடியாது. ஏன்னா அவங்க பலிபீடத்திலேருந்து இதுக்கு போயிடணும், உள்ளே போயிடணும், ரத்தத்தை எடுத்துன்னு உள்ளே போயிடணும். ஸோ அப்போ அவங்க அது பலிபீடத்தில் பங்கடைய முடியுமா? முடியாது. அப்போ பங்கடையாது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பலி மிருகம். அது வந்து பாளையத்துக்கு புறம்பாக போகவும் சுட்டெரிக்கப்படும். அது சாம்பலை கூட வைக்க மாட்டாங்க காணானியன் அடையிறதுக்காக. அவன் வந்து அந்த சாம்பலை எடுத்து பூசிக்க கூட விட மாட்டாங்க. அந்த சாம்பலை கூட டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பலிபீடம் மகாபரிஷ்டமாக இருக்குது. பலிபீடத்தின் காரியத்தில் இங்கே வேலை செய்கிற லேவியர்களுக்கே பங்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கிறிஸ்துவின் இந்த இந்த மனப்பூர்வமான மனமுவந்த தன் 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 சுய விருப்பத்தினால் வருகிற இந்த 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 தியாக பலி நம்மளுடைய பலிபீடத்தின் விஷயம். ஸோ இது நமக்குள்ளே இருக்கணுங்க. ஆமாம், நீங்கள் லேவினா இருக்கலாம், உள்ளே கூட எடுத்துகிட்டு போகலாம், ரத்தத்தை எடுத்துகிட்டு போகலாம், எல்லாம் முன்னாடியே உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் பலிபீடமாக இருந்து நீங்கள் இதை அனுசரித்து நீங்கள் பலிபீட ஆன்மாவாக இருந்து அதுக்கப்புறம் நீங்கள் பலிபீடத்தை விட்டு நீங்கள் இதுக்கு போகணும், உள்ளே போகணும். ஸோ அப்போ நீங்கள் உள்ளேயும் போகணும், வெளியேயும் இருக்கணும். உள்ளேயும் மகாபரிசுத்தம், வெளியும் மகாபரிசுத்தம். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ஒரு லேவினா இருந்தீங்கன்னா, சமுதாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாசலில் இருக்கிற காரியத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பலிபீடத்தில் யாருமே அனுசரிக்க முடியும், பலிபீடத்தை யாருமே அறிக்கை பண்ண முடியும், காணானியம் கூட பண்ண முடியும். ஆமாங்க, அந்த அந்த பலிபீடத்தை சாட்சியாக நான் சொல்கிறேன்னு சொல்ல முடியும், மகாபரிசுத்த சாட்சியான்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ ராகாப்பை தான் சொன்னான். ஸோ பாருங்கள், உன் தேவன் என் தேவன்னு ரூத் சொன்னான். ஸோ அதுமாரி நமக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கணும். இது வந்து ஒரு சாட்சியுள்ள கூடாரம், இது ஆபிரகாமின் கூடாரம் அப்படிங்க. ஆபிரகாம் எவ்வளோ நல்ல சாட்சி. ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆண்டவர் தான் வந்து நன்மை தீமை தேர்வை நமக்கு கொடுக்குறாரு, நன்மையை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு அவன் வந்து இதுலேருந்து பாபிலோன்லேருந்து வந்தானா வந்து காணான்னு தன்னுடைய தான் மாற்றிக்கிட்டான். ஸோ அந்தளவுக்கு நமக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த 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 ஆசீர்வாதம் எப்படி இருப்பார்? ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே. இப்போ ஈசாக்கு தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம், உன் தாயின் பிள்ளைகள் உனக்கு பணிவார்கள் அப்படின்னு ஆசீர்வாதம். யார் தாய்? ரெபேக்காள் தாய். அதே மாதிரி சாராள் வந்து பாட்டி இல்லையா, பாட்டி அவள் வந்து சாராள் வந்து எகிப்துக்கு போயிருக்கிறாள். ஸோ எகிப்துக்கு போயிருக்கிறாள். ஸோ இப்போ தாயின் பிள்ளைகள்னு இவன் வந்து எகிப்தியனை சொல்கிறான். ஸோ அதனால தான் வந்து ஃபாரோ வந்து நான் ஃபாரோ அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ பாருங்க, அவனுக்குள்ளே எவ்வளோ ஒரு விழிப்புணர்வு. சாராள் இங்கே வந்தாங்க, அவங்க ஒரு அரசி. ஸோ அதனால் நான் சாராளின் மகன் அப்படின்னா அவன் சொல்கிறான். இல்லை, உன்னால் முடியாது, ஏன்னா இது வந்து பயணிக்கிற கூடாரம், இது வந்து இங்கே வந்து யோசேப்புங்கிற பேர் இருக்குது அப்படின்னு யோசேப்புங்கிற பேரை ஆண்டவர் திருப்பி கொடுத்தாரு. ஆசீர்வாதம் வாங்கினது யாக்கோபு தான். அவன் காத்திருந்து பெற்றுக்கொண்டு வேறு அவன் ஆட்டு தோலை மேலே போட்டுன்னு நேரத்துக்கு போய், ஸோ இப்படிலாம் இருக்கு இல்லையா, போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான்ப்பா.
அப்படின்னு அவன் தந்தை சொல்கிறாரு பாருங்க. மாற்ற முடியாதுப்பா. அது மாதிரி ஸோ ஒரு என்ன சொல்லுது, அபண்டன்ஸ்லையும் ஒரு அதிகப்படியான காரியத்திலையும் தந்தை நினைவுள்ளவராக இருக்கிறார். தாயின் பிள்ளைகள்னு எகிப்தியனை பார்த்து சொல்லியிருக்கலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கற்பனை ஒரு ஆபிரகாம்கிட்டேருந்து ஈசாக்கிட்டேருந்து யாக்கோப்கிட்டேருந்து யோசேப்புங்கிற மாதிரி வருது. ஸோ இதில் ஒருத்தர் இல்லாமல் போனால் கூட அது ஞாபகம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இந்த அசர்ஷல் ஷீப்பு நமக்கு உதவணும். இந்த 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 பலியாக ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்ள வேண்டும். வி மஸ்ட் பி லைக் திஸ். இந்த இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்க்கு நம்மளை நாம் ஏற்படுத்திக்கணும். நான் வேண்டிக் கொண்டது போல், நாம் ஜெபித்தது போல் நம்ம ஒரு ஃப்ரீ வில் ஆஃபரிங்காக இருக்கணும். இது வந்து ஆண்டவரின் பங்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ எனக்குள்ள ஒரு இது இருக்கணும், ஒரு மனப்பதிவு இருக்கணும். இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்கிறது எவ்வளோ பெரிய மனப்பதிவு நீங்கள் பார்க்கணும். மனப்பூர்வமான மனப்பதிவு இருக்காங்க நம்மள்கிட்ட. ஒரு மனசு இருக்கா சொல்லுங்க. நம்ம வந்து இதுதான் பண்ணுறோம், ஊழியத்தில் இருக்கிறோம். மனநிலைகள்லாம் பார்க்குறோம். இவங்க பேசினாங்க, அவங்க பேசினாங்க, இந்த நான் வந்து ஊழியத்துக்கு இந்த வீட்டுக்கு போனேன், அந்த வீட்டுக்கு போகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே சம்திங் பர்சன். நான் ஒரு தனியாக ஒரு காரியம் சொல்கிறேன். நான் என்றைக்குமே ஒருத்தரோட மனநிலையை நான் பார்த்ததில்லை. என் பக்கத்தில் இருக்கிறவங்க மனநிலையை கூட நான் பார்த்ததில்லை. ஏன்னா எனக்கு பார்க்குறதா நம்ம பலிபீடத்தையே நம்மளால் பார்க்க முடியல. அதையே நம்ம வந்து நம்ம இடத்தையே நம்மளால் பார்க்க முடியாது. அதை அணையாமல் பாதுகாக்க முடியல. ஸோ திங் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் கேதரிங் சம்திங். மனதை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். ஏதாவது ஒரு வார்த்தை கிடச்சிட்டா போதும். நான் சொல்லுவேங்க, அவர் பாஸ்டரு அபிஷேகப்பட்டிருக்கார், அவர் ஆவியில் நிறைஞ்சு பேசினார். உனக்கு வந்துடுத்து, உனக்கு ஏதோ ஒன்று வந்து உனக்கு கேட்டுச்சு, உனக்கு நாவு திறந்தது, உனக்கு வார்த்தை வந்துடுச்சு. ஓகே, அவர் பேசுகிறாரு, நீ பேசுகிற. அதுதான விஷயம். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வெளியில் இருக்கிறவங்க கூட அதுதான் சொல்லி கொடுக்குறான் அவங்களுக்கு. ஆமாம், நீங்கள் அடுத்தவங்க மனநிலையில் இருக்கிறீங்கோ அப்படின்னு. ஸோ இது வந்து அப்படி இல்லை. ஃபேஸ்ட்டு நம்மளை சேர்த்து வச்சுன்னுக்கிற, நம்ம ஒற்றுமையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உங்கள் காரியம் இல்லை. இது தவறு பிரியமானவர்களே. ஏன்னா பேஸ்டர் அவரே ஒற்றுமையில் இருக்கிறாராங்கிறது அவர் நிர்ணயம் பண்ணணும். ஸோ அவருடைய இடத்துல இருந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம வந்து இதில் தான் இருக்கோம், நம்ம வந்து பிரதர்ஹுட்டில் தான் இருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அது தலைவராக இருந்தாலும் சரி, அது கீழே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு ஒற்றுமை இருக்கணும். மனநிலையின் காரியத்தில் நமக்கு வேலை இல்லை. நம்ம பலிபீடத்தை தான் அனுசரிக்கணும், பலிபீடத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒன்றும் சைக்காலஜிலாம் கிடையாது. ஸோ பாருங்க, சத்சங்கத்து பகுதிக்கு வருவோமா? மனநிலை என்ன சொல்லுது? ஐயா என்னால் முடியல, என்னால் சமாதானத்தை சொல்லவே முடியலன்னு சொல்கிறான் துரியோதனன். ஏன் சொல்கிறான்? என்னால் சொல்லவே முடியல, ஏன்னா அவன் சூதாடினேன், நான் தான் ஜெயித்தேன் அப்படிங்கிற அந்த பகுதியிலேயே அவன் இருக்கான். ஸோ வந்து உங்களுக்கு சொல்லப்படுகிறது, ஒரு தூது செயல் சொல்லப்படுகிறது. தத்துவத்தை தெரிந்து கொள். சூதாட்டத்தின் தோல்வி ஒரு மனநிலையை கொண்டு வந்துடும். அந்த மனநிலை வெறி கொண்ட மனநிலையை கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். வெறி கொண்ட மனநிலை. அப்போ யார் சூதாடி? நான் ஜெயிச்சுட்டேனே, நான் என்ன சூதாடி? அப்போ யோசிச்சு பாருங்க. சூதாடினா 2 பேர் தான் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. நான் ஜெயிச்சேன்னு ஒருத்தர் சொல்கிறான், தோத்தேன்னு ஒருத்தர் சொல்கிறான். இது இல்லைங்க, ஜெயிச்சவனும் தோத்தவன் தான். தோல்வி மனப்பான்மை ஒரு வெறியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உனக்கு 5 கிராமங்களை கூட கொடுக்க முடியலையே உன் சகோதரனுக்கு. ஸோ பாருங்க, அவங்களாம் பராக்கிரமசாலி தான். அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் இது பண்ணணும், அவன்கிட்டேருந்து வாங்கிடணும். ஏன்னா பெரிய ராஜாங்கத்திலே இருந்தவங்க. இப்போ இவங்க மாமனார் வீட்டிலலாம் கூட தேசங்களை பாதுகாத்து காவல் செய்து பெற்றுக்கொள்ளுகிற ஆற்றல் பெற்றவர்கள் தான். பாருங்க, அவங்க நிறைய தேசங்கள்லாம் காப்பாற்றிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் கேட்கல. அவங்க என்ன கேட்குறது? ஒரு சகோதர ஒற்றுமை வேண்டும். அதனால் எனக்கு நீ சகோதரனாக இருந்தீங்கன்னா தான் நான் வந்து மேற்கொண்டு என்னால் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க துரியோதன அப்பாவே கூட சொல்கிறார் பாருங்க, இங்கே அவமானம் ஒன்றும் நடக்கலை. ஒரு தாயோட முந்தானையை பிடிச்சி ஒரு குழந்தை எழுத்தா என்ன அப்படி நினச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்படி சொல்லிட்டாரு, ஓகே. இப்போ பாஞ்சாலி இன்னும் கூந்தல முடியலையே, அவள் பர்சனலாக அவளை போய் யோசிச்சு பாருங்க. இல்லைங்க, தவறு பிரியமானவர்களே. அதை வந்து அவங்க புருஷ முன்னாடி விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒருத்தர் அவமானங்கிறது
ஒரு ஒரு பெண்ணோட அவமானங்கிறது அவங்க ஹஸ்பண்டோடு சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் அவ தலைய முடியாமல் இருந்தா. புரியுறதா? ஸோ அப்போ அவள் அந்த உணர்வில் தான் இருக்காளே தவிர இவனை பழி வாங்கி அவள் என்ன பண்ண போகிறா சொல்லுங்க. ஸோ அப்போ ஏன் உங்களுக்கு இந்த மனநிலை இப்படி இருக்குது? ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ உங்கள் மனநிலையில் ஒரு இது இருக்குதுங்க, ஒரு கஷ்டம் இருக்குதுங்க. அதாவது இந்த மனப்பூர்வமான இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்கை உங்களால் கொடுக்க முடியல அப்படிங்கிறது அந்த பதிவாது இருக்கணும். இந்த பலிபீடத்தில் என்னால் சேர முடியலங்கிற அந்த பதிவாது உங்களுக்கு இருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து சண்டையிலையாவது சேரலாம். இப்போ இது சகோதர சண்டைன்னு நாங்கள் வந்து சேர்ந்து செத்தாவது போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது காரியம். ஸோ இப்போ பிள்ளைங்கள்லாம் செத்து போயிடும். ஸோ சண்டைன்னா 2 பக்கத்துலேயும் சண்டை இழப்பு வரும். ஆனாலும் பாருங்க, நான் சண்டையாவது போடுவேன், என் மனசு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறான் பாருங்க. அதுதான் பிரியமானவர்களே. நீங்கள் வந்து இது உங்களுக்கு என்ன சொல்கிறது, பிளவா? ஆமாம், பிளவு இருக்குது. பைப்போலார் ஸ்கீசோஃபீனியா பேஷண்ட்டுக்கு இந்த சுயார்த்தத்துக்கும் அப்படியே ரிசம்பிள் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து தோல்வியில் வந்து அவங்க மனசு வந்து இதுவாகிடும், என்ன ஆகிடும், வெறி கொண்டு விடும். ஸோ வெறியில் எப்பயுமே நீங்கள் வந்து வெறியிலே இருந்தால் என்ன ஆகுறது, உடம்பு என்ன ஆகுறது, மனசு என்ன ஆகுது, ஒன்றுமே செயல்படவே முடியாது. ஸோ அதனால் இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்கிறது ஒன்று இருக்குது. ஆண்டவரால் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும். நீங்கள் பரிசுத்தமாகவே இருந்துட்டு போங்க, மகாபரிசுத்தமாக இருந்துட்டு போங்க. ஆனால் அது வந்து உங்களுக்கு அது வந்து உதவாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து மகாபரிசுத்தமான பலிபீடமாக இருக்கணும், அந்த பலிபீடமும் பரிசுத்தமாக்கப்பட்டது இந்த அசாசல்ஷிப்பால் இந்த போக்காட்டினால் பரிசுத்தமாக்கப்பட்டதுங்கிறதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலைமையில் நீங்கள் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு உதவிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ யோசிச்சு பாருங்க, இப்போ பெரியவங்களாம் இருந்தாங்கோ, எதுக்கு சாட்சியாக இருந்தாங்கோ? சூதாட்டத்துக்கா? இல்லை, அவங்களாம் வந்து அவங்களாம் வந்து இந்த காரியம் அரசாங்கத்து மனிதன், அவன் இளவரசன், அதனால் அப்படி நடக்குது, கேம்பிள் நடக்குது, அவன் பிடுங்கிட்டு போகிறான், நம்ம ஒன்றும் செய்ய முடியலையே. ஆனாலும் கடைசி வரைக்கும் கூட நம்மளால் நடுநிலையில் இருக்க முடியுமான்னு பார்க்குறாங்க. சில பேருக்கு ஃப்ரீ வில் எப்பயுமே இருக்கும் பாருங்கள். இந்த பீஷ்ம பிதாமகர் மாரி அவர் ஃப்ரீ வில், நான் 5 பேரை தொடவே மாட்டேப்பா, நான் மற்றவங்கள தான் கொள்ளுவேன், ஆனால் 5 பேரை தொட மாட்டேன். இது என்ன மாதிரியான ஃப்ரீ வில்? நீங்கள் பாருங்க, இவன் இங்கேயும் இருப்பானா, அங்கேயும் இருப்பானா, இவங்களையும் காப்பாற்றுவானா, அவங்களையும் காப்பாற்றுவானா, ஆனால் இவன் பேட்டில் ஃபீல்டில் இருப்பானா. தட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். அவர் ஒரு சர்டன் பீரியடில் அவர் மனசே மாறிடுச்சு. எப்படி என்னால் முடியலையே அப்படிங்கிற மாரி. துரியாதனால முடியலன்னா சொல்லலாம், அவன் வந்து அவனுக்கு மனநிலையே அப்படி இருக்குது. அப்படி இவருக்கே அவர் அந்த ஏன்னா ஸ்கீசோஃபீனியா இன்டியூஸ் ஸ்கீசோஃபீனியான்னு சொல்லுவாங்க. அதுமாரி இந்த மனநிலையே தான் கொடுக்கும், ஒரு வெற்றி உள்ள மனநிலையை கொடுக்காது. நீங்கள் கேட்டுங்க, ஏன்னா யுத்தம் நீங்கள் வந்துட்டா வெற்றி உள்ள மனநிலையை கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் பாருங்க, அவனால் கொலையே நடக்கட்டும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு போயிடுறார். இல்லை, கொலை நடக்க முடியாது, இங்கே கட்டுப்பாடு இருக்குது. ஆமாம், ஒரு சாதாரண ஒரு சேரியட்டர் கூட ஒன்று தடுக்க முடியும்னுட்டு அந்த இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எப்போ மனநிலை உங்களுக்கு கீழே போதோ அப்போ உங்களுக்கு கான்சியஸ்னஸ் போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாதாரணமான கூட உங்களை அடிச்சிட முடியும். ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், இது மாதிரியான ஒரு நல்ல நிலைப்பாடு அப்படிங்கிறது, அது பிரிவாக இருந்தாலும் சரி, நம்ம பிரிஞ்சு போயிடலாம், நம்ம சமாதானத்துக்கு போயிடலாம், கஷ்டப்படலாம். ஆனாலும் அது வந்து ஒரு மனப்பூர்வமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல் மனசாட்சியை ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் தான் உண்மையான சாட்சி. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது சாட்சியின் கூடாரம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு இந்த கூடாரம் உதவுகிறது நம்மளுடைய பலனாக. ஆமாம், ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், நான் உனக்கு ஐ எம் யுவர் ரிவார்டுன்னு சொன்னார். ஸோ அதுமாரி நான் உனக்கு பலனாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ அப்போ ஆண்டவர் நீங்கள் பலனாக எடுத்துக்கோங்க, இந்த ஃப்ரீ வில் ஆஃபரிங்க ஆண்டவர் உங்கள்கிட்டேருந்து எடுத்துக்கொள்ளுவார். அது சச்சங்கம். நன்றி நண்பர்களே.